தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஜோதிஸ் வலையொலியில நம்ம பார்க்க போறது ஒரு குஜராத்தி ஸ்ட்ரீட் ஃபுட். இது கச்சி டாப்லி மசாலான்னு சொல்லுவாங்க. இது பாவ் பன்குள்ள ஒரு மசாலா செஞ்சு அதை நம்ம சாப்பிட்றது தான். இது ஒரு டீ டைம் ஸ்நாக். வலையொலிக்குள்ள போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா செய்யறதுக்கு முதல்ல இருக்கிற முதல் பகுதி என்னன்னு பார்த்துருவோம். இப்போ இங்கே பேரிச்சம்பழம், ஒரு 6 பேரிச்சம்பழம் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அதே மாதிரி புளி, இது கூட ஒரு மிளகாய், இதுவும் அந்த அசுத்த பகுதிகளெல்லாம் நீக்கிட்டு, அந்த நாரெல்லாம் நீக்கிட்டு, கொட்டைகள் எல்லாம் நீக்கிட்டு, இதையும் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இது இந்த ஸ்வீட் சாஸ் செய்ய போகிறோம். ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த சீனி இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுவையை கூட்டுறதுக்காக எப்போவுமே நம்ம வெல்லம் சேர்க்கும் போது ஒரு துளி உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்போட அளவு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்காட்டும். அதனால நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு லேயர் தான் சேர்க்க போகிறோம். ஒரு பிரெட் மேலே அப்படியே தடவ போகிறோம். அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும் போங்க. இல்லை இப்போ கடைகளில் கிடைக்குது. நான் கடைகளில் கிடைக்கக்கூடிய சில்லி சாஸ் தான் பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த கச்சி டாப்லி மசாலா இதுக்கான ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை உருளைக்கிழங்கு. நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த 4 உருளைக்கிழங்கு கூட இந்த கார சாஸ், இந்த இனிப்பு புளிப்பு சாஸ் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கட்டிகள் இல்லாம அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமான தீயிலே எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒரு அரை கரண்டி அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், சில்லி சாஸ், இந்த சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் அண்ட் சவர் சாஸ், அந்த புளிப்பு இனிப்பு அந்த பேரிச்சம்பழம் சேர்த்த சாஸும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. அதுதான் இந்த மசாலா. இதுதான் கச்சி டாப்லி மசாலா, முக்கியமான மசாலா. அந்த மசாலாவை கொஞ்சம் தாராளமாகவே சேர்ப்போம். இந்த மசாலா ஒரு வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்குது. இது நான் ரெஸ்டாரண்ட்டில் இந்த கச்சி டாப்லி மசாலா அந்த ப்ரெட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு பார்க்கணும்னு தோணுச்சு. ரொம்பவே ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த கச்சி டாப்லி மசாலாவில் கருப்பு உப்பு, சர்க்கரை, தனியா, ஜீரகம், காஞ்ச மிளகாய், சாதாரண உப்பு, பட்டை, லவங்கம், மஞ்சள், அம்ச்சூர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர், பட்டை, மிளகு, இது எல்லாம் சேர்த்துருக்காங்க. சிட்ரிக் ஆசிட், அன்னாசி பூ சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே இருக்குது. இதை எல்லாம் அப்படியே லேசாக வறுத்துட்டு நம்ம எப்பவும் அரைக்கிற அந்த அதே கரம் மசாலா தான் அவங்களும் இதை செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் கிடைக்கல, எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மசாலா கிடைக்கலன்னு சொல்கிறவங்க நம்ம கரம் மசாலாவே எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போடுறேன். அவ்வளோதான், இந்த மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இது பன்னில் வச்சு நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதுதான் இந்த பேசிக்காக உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங். உண்மையிலே மசாலா சுவையும் அந்த மனமும் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாவ் பன் அதை சுற்றி இந்த வேர்க்கடலையை ஸ்டஃப் பண்ணுவாங்க. நான் இப்படி உரிச்ச வேர்க்கடலை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுறேன்.
அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த கார சாஸ், கொஞ்சம் புளிப்பு சாஸ் இது கொஞ்சமாக சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இது வறுத்த வேர்க்கடலை தான், அதனால ரொம்ப நாடி நம்ம வறுக்க வேண்டாம். பாவு பன் எடுத்துக்கோங்க. இந்த பன்னை நல்லா வெட்டி இப்படி திறந்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிளகா சாந்து, அதை போடணும். ஒரு பக்கம் இந்த புளிப்பு இனிப்பு சுவையுள்ள பேஸ்ட் சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா. இந்த பன் எப்போவுமே கொஞ்சம் சில்லுன்னு தான் சாப்பிடுவாங்க. நான் இதை நிறையவே சேர்த்துக்கிறேன். இதை மூடிடலாம். இதை மூடிட்டு மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வேர்க்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நம்ம வெண்ணெய் போட்டு நம்ம ரொட்டி வறுக்க போறோம். எப்படி இருக்கிறது? இது ரெண்டு பக்கமும் நல்ல மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பன் எடுத்து இப்போ நான் ஒரு தட்டில் ஓமப்பொடி வச்சிருக்கேன். இதை எல்லா பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துருங்க. இப்போ அருமையான டீ டைம் ஸ்நாக் தயாராகிடுச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.